தன்னோட செல்ஃப வந்துட்டு யாருக்காகவும் விட்டுக் குடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி விட்டுக் குடுத்துட்டா நம்பிக்கை துரோகம் ஏற்படுங்க. அந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் ஏற்பட்டு பிரபல இயக்குனருமான, நடிகருமான ஒரு பிரபலமான வெற்றி இயக்குனர் என்றே சொல்லலாங்க தமிழ் சினிமாவில். தற்போது அவருக்கு நடந்த துயரம் ஒரு பெரித முடிவெடுத்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் என்றும் சில முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளதுங்க. இந்த செய்தி அறிந்து திரையுலகம் பேரதிர்ச்சியில் மூழ்கி உள்ளார்கள் என்றே சொல்லலாம். அப்படி என்ன நடந்தது இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமே லைக் பண்ணிட்டு வந்துட்டு தொடருங்க. அதாவது சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரோவர்சி போச்சுங்க. சுந்தர் சி ரஜினியை வச்சு கடைசி படம் இயக்குறாரு. அதற்கு தயாரிப்பாளராக வந்துட்டு ராஜ்கமல் பிலிம்ஸ், அதாவது கமலஹாசன் தான் அந்த படத்தை வந்துட்டு தயாரிக்கிறதா இருந்ததுங்க. ஒரு வருடத்துக்கு முன்னுக்கே இவருக்கு மெசேஜ் போயிடுச்சு, நீங்க தான் இந்த படத்தை எடுக்கணும், உங்களுக்கு வேற ப்ராஜெக்ட் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்துட்டு தள்ளி வச்சிருங்க, இது வந்துட்டு உங்களுக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் படம். ஏன்னா சுந்தர் சி 27 வருடத்துக்கு அப்புறம் ரஜினியோட இணைந்து பண்ண போறதா ஒரு முடிவு இருந்ததுங்க. அதிகாரப்பூர்வமா நீங்க தான் அந்த படம் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு கமலஹாசன் சுந்தர் சி கிட்ட வந்துட்டு சொல்லிட்டாரு. ரஜினியும் பார்த்தீங்கன்னா அதற்கு ஓகே பண்ணியிருக்காரு. கதை பிடிக்கலைன்னா நீங்க வேற கதையை வந்துட்டு கொடுத்துக்கிட்டே கொண்டு வாங்க, அதற்கேற்றவாறு நம்ம பிளானை மாத்திக்கலாம், ஆனா நீங்க தான் வந்துட்டு இயக்குனர், ஓகேவா? ஏன்னா எங்களுக்காண்டி ஒரு வருடம் உங்க ப்ராஜெக்டை வந்துட்டு ஒதுக்கி வச்சிருக்கீங்க, நீங்க தான் வந்துட்டு இந்த படத்தை இயக்க போறீங்கன்னு உறுதியா 2 பிரபல நடிகர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. வேற யாரும் இல்ல, ரஜினிகாந்தும் கமலும் தாங்க. இந்த கமல் கூட பணியாற்றுறதே வந்துட்டு மிகப்பெரிய சிக்கல். எப்போதுமே அவர் என்ன நினைப்பார்னா, தன்னோட முடிவு தான் பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவருங்க கமலஹாசன். இயக்குனர்கள் முடிவுக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாரு. அதுல வந்துட்டு இவரோட எண்ணத்தை தான், அறிவை தான் திணிக்க பார்ப்பாரே தவிர அவங்களோட அறிவு வந்துட்டு ஜெயிக்காதுங்க. அதனாலதான் இவர் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சுந்தர் சி கமலஹாசனால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா அன்றைய காலகட்டங்களில் சுந்தர் சி இயக்கிய அனைத்து படங்களுமே பிரம்மாண்டமான ஹிட் அடிக்கும். அதனாலதான் தமிழ் சினிமாவில் இவர் வந்துட்டு வெற்றி இயக்குனர்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன, ஏகப்பட்ட படங்க, இவர் இயக்கிய ஏகப்பட்ட படங்கள் வந்துட்டு ஹிட் தான். உள்ளத்தை அள்ளித்தந்தா, அருணாச்சலம், கிரி, லண்டன், தலைநகரம், அரண்மனை, இப்படி இவர் ஏகப்பட்ட படங்கள் இயக்கியிருக்காருங்க. ஒரு 40 படம் இயக்கியிருக்காருன்னா மினிமம் 30 படம் வந்துட்டு ஹிட் தான். இவருக்கும் கமலஹாசனுக்கும் நடந்த ஒரு மிகப்பெரிய மோசமான சந்திப்பு எதுனா இந்த அன்பே சிவம் படம் தாங்க. அன்பே சிவம் படத்துல வந்துட்டு கமிட் ஆயிட்டாரு சுந்தர் சி. இவர் தான் இவரோட சொந்த தயாரிப்பு நிறுவனத்துல வந்துட்டு அந்த படத்தை இயக்குறாரு. அப்ப சுந்தரசி சொல்றாரு, இல்லைங்க இது வந்துட்டு அரசியல் ரீதியா போகுது, ரொம்ப சீரியஸா அந்த கதை போகுது, அதனால வந்துட்டு கமர்ஷியலா கொண்டு வரலாம், என்ன வந்துட்டு கமர்ஷியலுக்காண்டி தான் ஆடியன்ஸ் வந்துட்டு பார்க்க வராங்க அப்படின்னு கமலஹாசன் கிட்ட எவ்வளவோ கன்சல்ட் பண்ணியுமே கமலஹாசன் வந்துட்டு கேட்கல. எப்போதுமே அவர் அறிவு தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கக்கூடியவருங்க கமலஹாசன். நீங்க தான் வந்துட்டு எனக்கு கீழே சின்ன பையன், அந்த மாதிரி தான் லிங்குசாமியே சிக்கி சீரழிஞ்சாரு. அவரோட தயாரிப்பு நிறுவனமே தற்போது முடங்கி விட்டது என்றே சொல்லாங்க. அந்த மாதிரி அன்பே சிவம் படம் கமலஹாசன் ஸ்டைல்ல வந்துட்டு எடுத்துட்டாரு. ஆனா அந்த படத்துக்கு பணம் போட்டதும் சுந்தரசி தான், அந்த படத்துக்கு வந்துட்டு டைரக்டரும் இவர் தான். ஆனா அந்த டைரக்ட் பணியை அவர் எடுத்துக்கிட்டாருங்க. சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கமலஹாசன் கிட்ட எவ்வளவோ கன்சல்ட் பண்ணியும் கமலஹாசன் கேட்கல. அந்த படம் படுதோல்வியை தழுவியது என்றே சொல்லாங்க. பெரிய லெவல்ல பேசப்பட்டாலும் வணிக ரீதியாக வந்துட்டு அந்த படம் வந்துட்டு ஜெயிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா கமல் படம் வந்துட்டு யாருக்குமே புரியாது. அன்பே சுபம் அதே மாதிரி ஒரு படம் தான். ஓகே, இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா மோசமான தோல்வி, மோசமான லாஸுங்க அன்றைய காலகட்டங்கள்ல. அப்ப கமல் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, விடு தோத்துருச்சு, இந்த படம் நல்ல படம் தான், நான் உங்க கூட இன்னொரு படம் பண்றேன், ஃப்ரீயாவே நான் வந்துட்டு நடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி இன்ன வரை வந்துட்டு அப்படி ஒரு சூழல் அமையவே இல்லைங்க. அந்த நஷ்டத்தை வந்துட்டு சுந்தர் சி ஏத்துக்கிட்டாருன்னு வைங்களேன். ஓகே, நான் இன்னைக்கு நஷ்டப்பட்டேல, இன்னைக்கு என்னோட தயாரிப்பு நிறுவனத்துல நீ ரஜினியை வச்சு இயக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்தாருங்க. அதாவது சுந்தர் சி வந்தாரு. என்ன மெயின் பிரச்சனை போயிருக்குன்னா, திகில் படத்தை வந்துட்டு கதை சொல்லியிருக்காரு. மேலும் ஏகப்பட்ட 2-3 கதைகள் சொல்லியிருக்காருங்க அருணாச்சலம் பட ஸ்டைல்ல. ரஜினிக்கு வந்துட்டு பிடிச்சிருச்சு. ஆனா கமல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவன் நமக்கு அடிமை தானே, அதாவது இப்ப ரஜினியை வச்சு இயக்குனா மினிமம் வந்துட்டு 50 கோடி இயக்குனருக்கே கொடுக்குறாங்க லோகேஷ், நெல்சனுக்கு. ஆனா இவன் நமக்கு அடிமை தானே, ஒரு 5 கோடி வாங்கிக்க, எங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணி இந்த படத்தை வந்துட்டு இயக்கிரு அப்படின்னு ரொம்ப சீப்பா, அதாவது சுந்தர் சியை வந்துட்டு கமலஹாசன் வந்துட்டு பிஹேவியர் பண்ணியிருக்காருங்க. இவன் என்ன நம்ம சொல்றதை கேட்பான், ஒரு எடுபடி தானே, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீழ்த்தரமா உனக்கு 5 கோடி வாங்கிக்க, படம் இது நல்லா போச்சுன்னா பார்த்து போட்டு நான் உனக்கு கொடுக்குறேன், அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. நல்லா ஒன்று நோட் பண்ணிக்கங்க. சுந்தர்சி அன்னைக்கு இருந்தது வேற, 20 ஆண்டுக்கு முன்னாடி இருந்தது வேற. இப்ப அவரோட தயாரிப்பு நிறுவனம் அரண்மனை 1, 2, 3, 4, 5 எடுத்து
டாப்ல இருக்காரு. அதாவது ரஜினிக்கு நிகரா இருக்காருன்னு வைங்களேன். ரஜினி, கமலுக்கு நிகரா இருக்காரு. ட்ரெண்டிங்ல வேற இருக்காரு. இப்ப ஹீரோவாவும் நடிக்க ஆரம்பித்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அவர் ஹீரோவா நடிச்சு ஏகப்பட்ட படங்களும் ஹிட் ஆச்சு. அன்றைக்கு இருந்த சுந்தர் சி வேற, இன்றைக்கு இருக்கிற சுந்தர் சி வேற. அதுதான் சுந்தர் சி கேட்டிருக்காரு. "என்னங்க நாய் மாதிரி நடத்துறீங்க கமல் சார்? நான் உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன். நீங்க வந்துட்டு என்னைய ஒரு அடிமை மாதிரி நடத்துறீங்க. ரஜினிய வச்சு இயக்குற டைரக்டருக்குலாம் இப்ப எவ்வளவு சம்பளம் குடுக்குறாங்க? 50 கோடி குடுக்குறாங்க. உங்க 2 பேத்தையும் வச்சு நான் இயக்கப் போறேன். நீங்க என்ன 5 கோடி இந்தா எடுத்துக்க. படம் ஓடுனா பார்த்துக்கலாம். என்ன சார் என்னைய அப்ப எந்த அளவுக்கு நீங்க நெனச்சு வச்சிருக்கீங்க? நான் உங்கள வந்துட்டு மிக பிரம்மாண்டமா, மரியாதையா நெனச்சு வச்சிருக்கேன். நீங்க இவ்வளோ சீப்பா என்ன வந்துட்டு நடத்துறீங்களா?" இதுதாங்க சுந்தர் சிக்கு பிடிக்கல. யாரையுமே இப்படி நெனைக்கக்கூடாது. கிள்ளிக்கிறையா தூக்கி எறியக்கூடாதுன்னு வைங்களேன். அவங்க சீப்பா நெனச்சுட்டாங்க. இவன் நம்ம சொல்றது தானே கேட்பான் எடுபுடி அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சதுனால தான் சுந்தர் சிக்கு சுத்தமா பிடிக்கல. படத்துலருந்து விலகிட்டாருங்க. செல்ஃப் ரொம்ப முக்கியம். இனிமே இவங்க கிட்ட வந்துட்டு பயணம் பண்ண முடியாதுன்னு தான் டீசென்ட்டா, அதாவது பொல்லாப்பு இல்லாம நான் விலகிக்கிறேன். என்ன வந்துட்டு நாய் மாரி நடத்த பார்க்குறீங்க. இங்க வந்துட்டு ஒர்க் பண்ண முடியாதுன்னு சுந்தர் சி விலகிட்டாரு. இதே 20 ஆண்டுக்கு முன்னாடினா சுந்தர் சி கமலஹாசன் சொல்றத கேட்டு வாழ ஆட்டியிருப்பாருன்னு வைங்களேன். ஆனா இப்ப சுந்தர் சியோட ரேஞ்சே வேறங்க. அவங்க மனைவியும் வந்துட்டு கட்சியில மிக பிரம்மாண்டமா இருக்காங்க. சம்பாதித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். அதனால வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் தலை குனிஞ்சு போணுமா? அப்படின்னு சொல்லிட்டு விலகி இருக்காருங்க. ஆனா, 1 வருஷத்துக்கு முன்னாடியே இவரு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ல கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாரு. அரண்மனை 5 வந்துட்டு மிக பிரம்மாண்டமா எடுக்கலாம். காந்தாரா மாரி எடுக்கலாம். அந்த மாரி முடிவுல இருந்தாரு. ஏகப்பட்ட பணத்த வந்துட்டு இழந்திருக்காருங்க. அதாவது ஃபினான்ஸ் ரீதியா வாங்கியிருக்காரு. ஓகேவா? இப்ப இந்த 1 வருஷம் இவங்களுக்காண்டி வெயிட் பண்ணாரு இல்லையா? ரஜினி படத்துல வந்துட்டு எப்படியாவது சம்பாரிச்சிடலாம். நமக்கு அட்வான்ஸே வந்துட்டு 25 கோடி குடுத்துருவாங்க. அத வச்சு நம்ம சமாளிச்சிடலாம். இந்த மாரி ஐடியால இருந்தாரு. ஏன்னா சமீபத்துல வடிவேல வச்சு ஒரு 2 படம் இவர் சொந்த தயாரிப்பு நிறுவனத்துல வச்சு இயக்குனாருங்க. 2 படமே வந்துட்டு ரொம்ப நட்டம். சரியான ஃப்ளாப்பு. அதிலேயே வந்துட்டு கடன் ஆயிட்டாருன்னு வைங்களேன். சரி ரஜினி படத்த தான் இவர் நம்பியிருந்தாரு. ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் சின்ன சின்ன படங்கள் வந்தது. சரி இந்த படம் தான் நமக்கு கிடைக்க போதே. 25 கோடி அட்வான்ஸ் வாங்கிட்டு எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 25 கோடி வருமே அப்படின்னு இவர் பிளான் போட்டிருக்காரு. ஆனா இவர கிள்ளிக்கிரியா நெனச்சதுனால தான் கிள்ளிக்கிரியா நெனச்சு இவர தூக்கிட்டாங்களா, 1 வருஷம் வந்துட்டு நம்பி கழுத்த அறுத்துட்டாங்க என்றும் வலைதளங்கள்ல வந்து செய்தாங்க. வலைதளங்கள்ல நான் படிச்ச செய்தி தான். இத வந்துட்டு நான் கன்வெர்ட் பண்றேன். இப்ப ஏகப்பட்ட கடன்ல வந்துட்டு சுந்தர் சி சிக்கிட்டாராமா. கடன்காரங்க வந்துட்டு கழுத்த நெரிச்சுட்டானுங்க. சினிமா துறைய பொறுத்தவரை இந்த கடன்ல சிக்கிதாங்க ஏகப்பட்ட இயக்குனர்களும் சரி, தயாரிப்பாளர்களும் சரி, விபரீத முடிவு, அதாவது தற்கொலை முடிவு எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விபரீத முடிவு சுந்தர் சி எடுத்துள்ளதாக வலைதளங்கள்ல சில செய்திகள் வெளியாகியுள்ளது. மருத்துவமனையில், அதாவது தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் என்றும், அதாவது ஐசி வார்டில் இருக்கிறார் என்றும் வலைதளங்கள்ல ஒரு பேரதிர்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளதுங்க. இந்த செய்தி அறிந்து தமிழ் திரையுலகமே பேரதிர்ச்சியில் மூழ்கியுள்ளது என்றே சொல்லலாம். நல்ல மனிதர். அதாவது இவர் படமே வந்துட்டு அதிகமா காமெடிக்கு பஞ்சமே இருக்காதுங்க. ஒரு காமெடி டைரக்டர்ன்னு தான் சொல்லுவாங்க. ஜாலியா இருப்பாரு. ஆனா இவரோட லைஃப்ல வந்துட்டு இப்படி ஒரு துரோகம் ஏற்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அவங்க 2 பேரையுமே கடவுளா தான் நெனச்சு இவர் உள்ள வந்தாருங்க. ஆனா, அவங்க என்ன நெனச்சுட்டாங்க, இவர வந்துட்டு ஒரு பக்தனா நெனைக்காம, இவன் வந்துட்டு ஒரு பிச்சைக்காரன். அந்த மாதிரி நெனச்சதுனால தான் இவரால மனரீதியா ஏற்றுக்கொள்ள முடியல. இவங்கள நம்பி நம்ம ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ட வந்துட்டு கட் பண்ணி வச்சோமடா, ஏகப்பட்ட இடத்துல பணம் வாங்கி வச்சிருக்கோமே, இவங்க இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு விபரீத முடிவை எடுத்துள்ளார் என்றும் வலைதளங்கள்ல வந்துட்டு சில செய்திகள் வெளியாகி உள்ளதுங்க. இதுதான் நம்பிக்கை துரோகம்னு சொல்லுவாங்க. மேலும் அதாவது இவர்கிட்ட இருக்கிற இன்னொரு தனி சிறப்பு என்னன்னா, அன்றைய காலகட்டங்கள்ல இளையராஜா இல்லாம படத்த வந்துட்டு சக்சஸ் பண்ண முடியாது. அதனால தான் இளையராஜா வந்துட்டு என்னங்க சொல்றது, கடவுளுக்கு நிகரா இருந்தாரு. அன்றைய காலகட்டங்கள்ல தயாரிப்பாளர்களுக்கும், இயக்குனர்களுக்கும், ஹீரோக்களுக்கும். ஆனா, அவர் வேணாமியான்னு சொல்லிட்டு, அவர் இல்லாமயே இவர் படத்துல வந்துட்டு இளையராஜாவே இருக்க மாட்டாருங்க. 46 படம் வந்துட்டு இளையராஜா இல்லாமயே பணியாற்றி, மினிமம் 30 படங்கள வந்துட்டு ஹிட் பண்ண வச்சிருக்காரு. அப்படி ஒரு ஆழச்சிறந்த ராசியான வெற்றி இயக்குனர் என்றே சொல்லலாம். அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அதுதான் ஜீரணிக்க முடியாத ஒன்று என்றே சொல்லலாம். குஷ்புவெல்லாம் கண்ணீர்ல வந்துட்டு மூழ்கியிருக்காங்க. ஏன்னா எப்போதுமே ஜாலியான டைப்புங்க. அவரால இந்த நம்பிக்கை துரோகத்த வந்துட்டு தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றும், அவங்க சுற்று வட்டார நண்பர்களிடமிருந்து சில செய்திகள் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க.